இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாவட்டம் விருதுப்பட்டி. விருதுப்பட்டியா? டேய் கண்ணா, நான் விருதுப்பட்டின்னு ஊரே கேள்விப்பட்டதில்ல, நீ வேற மாவட்டம்னு சொல்ற. ப்ரோ நீங்க வேற உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அதாவது 1923 தான் விருதுப்பட்டியை விருதுநகரா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நமக்கு வெற்றி நகர்னு ஒரு பேர் கூட இருக்கு. இன்னும் ரொம்ப டீப்பா சொல்ல போனா விருதுப்பட்டிக்கே ஒரு வரலாறு இருக்கு. அதாவது அந்த காலத்துல நம்ம ஊர் மக்கள்லாம் பயங்கரமா பாத்தீங்கன்னா விளையாட்டிலும் சரி போர்லையும் சரி சிறப்பா விளையாடி இருக்காங்க. வெற்றிகள் வாங்கியிருக்கனால விருது வாங்கிய பட்டியா இருந்தது. அது காலப்போக்கில் விருதுப்பட்டியா மாறிச்சு. இப்போ விருதுநகரா நிக்குது. சும்மா கிடையாது ப்ரோ, நாங்களாம் வரலாறே சும்மா கரைச்சு குடிச்சிட்டு வந்துருக்கோம். ஓகேவா? வணக்கம் மக்களே, நான் இட்ஸ் மீ விஜய் தாஸ். விருதுநகர்னு சொல்லும்போது நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு ஞாபகம் வருது நம்ம காமராஜர் ஐயா தான். ஸோ அவர் பிறந்ததாலே என்னமோ நம்ம ஊர் மக்கள் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கும் இல்லாத பெருமை நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்துக்கு இருக்கு. ஏன்னா அது தமிழ்நாடு அரசோட லோகோலியே இருக்கு. பக்திக்கு பழமை மாறாத பராசக்தி அம்மன் கோயில், ரீசெண்ட் டைம்ல ட்ரெண்டான கூமாப்பட்டி ஐலாண்ட், குட்டி ஜப்பான்னு சொல்ற சிவகாசி, நன்றி உள்ள ஜீவன்களுக்கு பேர் போன ராஜபாளையம், அண்ட் அது மட்டும் இல்லாம விருதுநகர் பொரிச்ச பரோட்டா, சாத்தூர் காராச்சேவு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்காவா, இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே தனி ஐகானிக்கா இருக்கு நம்ம மாவட்டத்துக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு விருதுநகர் பத்தி ஏதாவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பாய்.